இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆவணி மாத அமாவாசையானது வருதுங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல கன்னி ராசி நேயர்கள் இந்த ஆவணி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு எந்த மாதிரி முறையில் செய்யலாம், இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன நல்லது கிடைக்க போகுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன்னோர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரதுனால இது அதீத சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள்ல தெய்வீக சார்ந்த விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. அந்த மாதிரி மாதத்துல நீங்க முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிட்சங்கள் அதிகரிக்கும். ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு அழைக்கலாம். இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட கருதப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றனர். இது போன்ற இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த மாதிரி மாதத்துல நீங்க முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதீத நன்மைகள் இதனால ஏற்படும். ஸோ எந்த மாதிரி முறையில முன்னோர் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆவணி மாத அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் அதிகாலை ஒரு நல்ல நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் நீங்க செய்யலாம். இந்த தர்ப்பணம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தை வணங்குவது அவசியம். குல தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு இந்த விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது இந்த தர்ப்பணம் சடங்கு மிகவும் நன்றாக நடக்கலாம். அதே போல இந்த தர்ப்பணம் சடங்கு செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்ப அவசியம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வைத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பையில் போட்டு அதில் தூய்மையான நீரை நீங்க சிறிது விட வேண்டும். இந்த கருப்பையில் சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது. இதை இந்த மாதிரி சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கப்படுகிறது அப்படின்னு நம்பலாம். அதே போல வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபமேற்றி வழிபடலாம். அதன் பின்பு வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொடுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கும் முழுமையா இதனால கிடைக்கலாம். இந்த ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி முறைகளில் நீங்க தர்ப்பணம் செய்து வரதுனால கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் தரித்திர நிலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகலாம். அதே போல உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத நேயர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம். வீண் பண விரயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுவது இதனால நீங்கிடும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இந்த முன்னோர் வழிபாடு நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகளும் இதனால நீங்கிடும். ஸோ முடிந்த அளவுக்கு மறக்காம முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம். ஸோ கன்னி ராசினியர்கள் இந்த முன்னோர் வழிபாடை மறக்காமல் இந்த ஆவணி மாதம் செய்திடுங்க. இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பல நல்லது இதனால நடக்கலாம். ஸோ மறக்காம முன்னோர் வழிபாடு செய்திடுங்க. ஸோ கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை என்று எந்த மாதிரி முறையில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். வரக்கூடிய நாட்களில் சில ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்தித்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் ஓரளவு பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்கள் பலவீனமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இதனுடைய பிற்பாதியில் பார்க்கும் பொழுது சில நிலைமைகள் உங்களுக்கு மாறலாம்.
சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 12ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறார். இதனால உங்களுடைய ராசியில செவ்வாயும் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் ராகுவுடன் இருக்கிறார். இதனால கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஏதாவது உடல் ரீதியாக சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே நீங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. நிதி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு அவசியம். வருமானத்தை பார்க்கும் பொழுது சாதாரணமாக இருப்பதாக தெரியலாம். ஆனால் வருமானத்திற்கு அதிகமாக உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பணியிடத்தை பற்றி பேசினால் வேலையில் உங்களுடைய அனுபவத்தின் பலனை நீங்க பெறுவீர்கள். எந்த அளவுக்கு கடினமா கன்னிராசினியர்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய வேலையினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது இந்த அனுபவம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தருவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது. அதிக கர்வத்தை கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம். அதீத நம்பிக்கையுடன் இருப்பதும் உங்களுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அதிக நம்பிக்கை வைக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக நம்பி அதன் மூலம் சில ஏமாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கிறதுக்குள்ள நீங்கள் முழுமையாக நம்பவே கூடாதுங்க. உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்துவது இந்த காலகட்டத்தில் அவசியம். பணிபுரிபவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவை இந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக பெறலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. செவ்வாய் மற்றும் சனியினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சண்டைகள் கூட ஏற்படலாம். அதனால வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்துல கன்னிராசினியர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். தொழில் கூட்டாண்மையில பார்க்கும் பொழுது கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. கன்னி ராசியில காதல் உறவுகளை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய காதல் உறவுகளில் சில சண்டைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை கன்னி ராசினியர்கள் உடனடியாக சரி செய்து அந்த பிரச்சனையை விட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய உறவுகளுக்குள் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த அளவுக்கு நீங்க நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எந்தவித டென்ஷனும் உங்களுக்கு ஏற்படாது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய செல்வாக்கு காரணமாக பார்க்கும் பொழுது வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் சண்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த மாதிரி விஷயத்தை நீங்க தவிர்ப்பது அவசியம். இந்த நேரத்துல கன்னி ராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக ஆலோசித்து நீங்க முடிவுகளை எடுக்கலாம். கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாட்கள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது. அதே போல மாணவர்களுக்கு சில நேரங்களில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நிதி உதவி செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய ஆதரவுகள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசினியர்களுக்கு பல மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாட்களாக கண்டிப்பா இருக்க போகுது. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி, தொற்று நோய்கள் வரலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதையுமே அலட்சியமா விடாமல் கொஞ்சம் கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கலாம். அதே போல கன்னி ராசினியர்கள் இந்த நேரத்தில் என்ன மாதிரி பரிகாரத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று பசுவிற்கு நீங்க ஏதாவது ஒரு கீரை வகைகளை தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ஒரு தீர்வு இதனால கிடைக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு, அதே போல இந்த ஆவணி அமாவாசை என்று எந்த மாதிரி முறையில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.